உங்களில் ஒருவர் நல்ல முறையில் ஒழு செய்த பிறகு தொழுகைக்காக சென்றால் அவர் தனது வலது காலை உயர்த்தும் பொழுது அல்லாஹ் அவருக்கு ஒரு நன்மையை எழுதுகிறான். அவர் எடுத்து வைக்கக்கூடிய இடது பாதத்தின் ஒவ்வொரு எட்டுக்கும் ஒவ்வொரு தீமையை அளிக்கின்றான். சுப்ஹானல்லாஹ். எனவே உங்களில் ஒருவர் சமீபமாக இருக்கட்டும் அல்லது தூரமாக இருக்கட்டும் பள்ளிக்கு வந்து ஜமாத்தோடு தொழுதால் அவருக்கு பாவமன்னிப்பு அளிக்கப்படும். அவர் மஸ்ஜிதிற்கு வரும்பொழுது ஜமாத் நடந்து கொண்டிருக்கிறது, மக்கள் தொழுகையின் ஒரு பகுதியை முடித்துவிட்டு மறுபகுதி தொழுகை மீதம் இருக்கிறது. அவர் தனக்கு கிடைத்த ரக்காத்தை ஜமாத்தோடு தொழுதுவிட்டு மீதி தொழுகையை தனியாக பூர்த்தி செய்தால் அல்லாஹு தஆலா அவருக்கு மன்னிப்பு அளிக்கின்றான் என்று முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். இதை பற்றி மேலும் விவரமாக தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மற்ற பயான்களையும் ஹதீஸ்களையும் பார்த்து பயனடையுங்கள். தொழுகையை பற்றிய பயான்களில் இதை பற்றிய மேலும் ஹதீஸ்கள் இருக்கின்றன. லைக் செய்து கமெண்ட் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். ஜஸாக்கல்லாஹ்.